இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு அன்பர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சாமியார்களும் கடவுள்களும் எல்லோரையும் ஏமாற்றுகிறார்களா? மனிதர்களுக்கான இன்ப துன்பங்களை கொடுப்பதும் துன்பங்களிலே இருந்து விடுவிப்பதும் இவர்கள்தானா? நான் பல சாமியார்களை பார்த்து விட்டேன், பல கடவுள்களையும் பார்த்து விட்டேன். ஆனால் என்னுடைய துன்பம் இன்னும் விடுபடாத ஒன்றாகவே இருக்கிறது. நான் துன்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறேன், உழன்று கொண்டிருக்கிறேன். இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று அவர் விரக்தியோடு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கேள்விக்கான விடையை ஏதோ இந்த பதிவில் ஒரு 10 நிமிடத்தில் 15 நிமிடத்தில் முழுமைப்படுத்திவிடக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதற்கான பதிலை நாம் சில பதிவுகளின் மூலமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் எல்லோருமே இன்பத்தோடு வாழ்வதற்கும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் தான் விரும்புகிறார்கள். மனிதர்களினுடைய முயற்சிகள், செயல்பாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சிக்கானதாகவும் இன்பத்திற்கானதாகவும் மட்டுமே இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் கூட, இந்த பதிவிலே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால், இந்த பதிவின் மூலமாக நீங்கள் இன்பம் அடைவதை உணர்வதாக நீங்கள் அறிந்தால், இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள். இல்லை என்று சொன்னால், இந்த பதிவை புறந்தள்ளிவிட்டு ஒரு கணத்தில் நீங்கள் கடந்து சென்று விடுவீர்கள். வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளிலும் மனிதர்கள் இப்படித்தான் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு இன்பம் என்பது அது பல வகையில் அவர்கள் அடையக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. உண்ணுவதிலே இன்பம், கேட்பதிலே இன்பம், நல்ல காட்சிகளை பார்ப்பதிலே இன்பம், நுகர்வதிலே இன்பம், இப்படி ஐம்புலன்களின் மூலமாக அடையக்கூடிய இன்பங்கள் ஒரு புறத்திலே இருக்கிறது. இதையும் கடந்து உணர்வுகளின் மூலமாக அடையக்கூடிய இன்பங்கள் பலவாக இருக்கிறது. நீங்கள் படிப்பதிலே இன்பமடைகிறீர்கள், பலரோடு பழகுவதில், பலரோடு பேசுவதில் நீங்கள் இன்பமடைகிறீர்கள், மகிழ்ச்சி அடைகிறீர்கள். பணம் சம்பாதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறீர்கள், சொத்துக்கள் சேர்ப்பதிலே இன்பம் அடைகிறீர்கள், அந்த சொத்துக்களின் மூலமாக சுகம் காண்பதிலே இன்பம் அடைகிறீர்கள், பதவியை பெறுவதிலே இன்பம் அடைகிறீர்கள், அதிகாரங்களை அடைவதிலே இன்பம் அடைகிறீர்கள், அதிகாரம் செலுத்துவதிலே, ஆளுமை செய்வதிலே இன்பம் அடைகிறீர்கள். இப்படி மனித வாழ்க்கையில் மனிதனுக்கான மகிழ்ச்சியும் இன்பங்களும் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று வியந்து போகிற அளவிற்கு மனிதனுக்கான இன்பங்களும் மகிழ்ச்சியும் இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது. அதே சமயத்தில் துன்பம் என்றால்
இந்த இன்பங்களை அடைவதற்கு தடைகள் ஏற்பட்டால், இந்த இன்பங்களை அடைய முடியாத ஒரு சூழலை நீங்கள் சந்தித்தால், அது உங்களுக்கு துன்பமாக இருக்கிறது. இப்படித்தான் இன்ப துன்பங்கள் மனித வாழ்க்கையிலே ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த இன்ப துன்பங்களிலே இருந்து விடுபடுவதற்கு, இன்பங்களை எல்லாம் பெறுவதற்கு, துன்பங்களிலே இருந்து எல்லாம் விடுபடுவதற்குத்தான் மனிதர்கள் எப்பொழுதுமே பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர் கூறியதைப் போல சாமியார்கள் நம்முடைய நமக்கு இன்பம் கொடுப்பார்கள், துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார்கள். கடவுள்கள் எல்லாம் நமக்கு இன்பம் அளிப்பார்கள், துன்பங்களை எல்லாம் தொலைத்து விடுவார்கள் என்று மக்கள் பெரும்பான்மையானவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். அதனால்தான் பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிருவலத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வலம் வருகிறார்கள். பழனியிலே பாத யாத்திரை சென்று காவடி எடுத்து லட்சக்கணக்கிலே மக்கள் முருகனை தரிசனம் செய்கிறார்கள். திருப்பதியிலே ஏழுமலையானை நாள் கணக்கிலே காத்திருந்து உண்டியலிலே காணிக்கை செலுத்தி தரிசனம் செய்கிறார்கள். சபரிமலையில் ஐயப்பனை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கிலே கூட மக்கள் கூடுகிறார்கள். கும்பமேளாவில் 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே புனித நீராடி தரிசனம் செய்கிறார்கள். தேவாலயங்களிலே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடி ஜபம் செய்கிறார்கள். மசூதிகளிலும் தர்காக்களிலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து தவம் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் எல்லோருமே தங்களுடைய இன்பங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கும் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குருமார்களை சந்திக்கிறார்கள், சாமியார்களை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்கள் காட்டுகிற வழியில் பல பயிற்சிகளை செய்கிறார்கள், பல முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். இப்படி அங்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வரிசை கட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இப்படியெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்கும் துன்பங்களிலே இருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கிறதா? வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களா? மனிதர்கள் எல்லோருமே, பெரும்பான்மையானவர்கள் துன்பத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு தொழில் அமையவில்லை, இருந்த தொழிலிலும் சிக்கல் ஏற்பட்டு அது இன்றைக்கு நின்று போய்விட்டது, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, திருமணமாகிவிட்டது ஆனால் இன்னும் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை, மாமியார் மாமனார் பிரச்சனைகள் தீரவில்லை, என்னுடைய பெற்றோர் என்னுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, பிள்ளைகளெல்லாம் தொல்லைகளாக இருக்கிறார்கள், உறவுகள் எல்லாம் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், நான் பெற்றிருக்கக்கூடிய கடனை தீர்க்க முடியவில்லை, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களிலே இருந்து நான் எப்பொழுது ஆரோக்கியமானவனாக மாறுவேன்? கணவன் பிரச்சனையாக இருக்கிறார், மனைவி பிரச்சனையாக இருக்கிறார்,
பிள்ளைகளெல்லாம் தொல்லைகளாக இருக்கிறார்கள். வாழ்க்கையே வறண்டதாக இருக்கிறது. வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறது. இப்படி ஏராளமான அவரவர்களினுடைய பிரச்சனைகளை பற்றி பலரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பலரும் பேதலித்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கான இந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவது என்பது எப்படி நடக்கும்? எப்படி துன்பங்களிலே இருந்து விடுபடுவது என்பதை பற்றி மனிதர்கள் உணர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அவர்கள் தெளிவு பெற்றவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோரும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அனைத்தும் ஒரு நியதியோடு, ஒரு விதியோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் உங்களுக்கான இன்ப துன்பங்களை யார் நிர்ணயம் செய்கிறார்கள்? யார் உங்களை அந்த துன்பங்களிலே இருந்து விடுபடச் செய்கிறார்கள்? யார் உங்களை காப்பாற்ற முடியும் என்று யோசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாலும், எந்த ஒரு மனிதராலும் உங்களுக்கான இன்பங்களையும் உங்களுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களையும் விடுபடச் செய்வது என்பது எவராலும் நடைபெறாத ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்றுவது என்று சொன்னால் பிரபஞ்ச பேராற்றல், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற ஈசன், இறைவன் ஒருவனால் மட்டுமே, கடவுளால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அந்த நியதிகளோடும் அந்த விதிகளோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களும் அந்த பிரபஞ்ச நியதிகளுக்கும் விதிகளுக்கும் உட்பட்டுத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலமாக நீங்கள் பெறுகிற இன்ப துன்ப அனுபவங்கள் அது உங்களுடையதாக இருக்கிறது. இப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது விரக்தியிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாரே, வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறாரே ஒரு அன்பர், அவரை போன்று இருக்கிறவர்கள் எவராக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய பேர் உண்மையை, இறை பேராற்றலின் பேர் உண்மையை, பிரபஞ்ச நியதியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த சூட்சுமத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது, அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் கடைபிடித்து செயலாற்றுகிற பொழுது உங்களுடைய துன்பங்கள் விரட்டப்படுகின்றன. உங்களுடைய துன்பங்கள் தொலைந்து போகிறது. உங்களுடைய துன்பங்களிலே இருந்து விடுபட்டு எந்நாளும் இன்பத்திலே வாழுகிற மனிதர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீங்கள் துடுப்பையும் தொலைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துடுப்பு கிடைத்தால் படகு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். படகிலே ஏறியதற்கு பின்னாலும் அது துன்பத்தோணியாக இருக்கிறது. இன்பத்தோணி எங்கே என்று நீங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து எல்லாம் நீங்கள் விடுபட்டு, துன்பங்களிலே இருந்து விடுபட்டு இன்பத்தினுடைய எல்லையை முழுமையாக எட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய சூட்சுமத்தை
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சூட்சுமம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அந்த சூட்சுமங்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்து நீங்கள் ஒரு மகத்தான மனிதராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் அதற்கு துணை நிற்கும். பரிபூரண நல்லாசிகள்.